உங்கள் விஜய். காஃபி நல்லா இருந்துச்சா? பேசலாமா இப்போ? எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட ஜெய்? அண்ணி, திரும்ப திரும்ப நீங்க அதே தான் கேக்குறீங்க. இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? உன் அண்ணனுக்காக பண்ற. உன் அண்ணன் உனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. உன் அண்ணன் தான் உனக்கு எல்லாமே. இதே பழைய பல்லவி தானே? யூ நோ வாட்? சின்ன பசங்களோட சொப்பு கல்யாணத்துக்கு கூட இந்த காரணம் எல்லாம் பத்தாது ஜெய். பாரு, நீ வைஷாலிய சின்சியரா லவ் பண்றேன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் எப்படி நீ காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் ஒத்துக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் அர்ஜுன் தான் எடுத்தாரு. அதனால இந்த முடிவையும் அவர் தான் எடுப்பாரு. அப்புறம் அவர் என்னைக்குமே என் விஷயத்துல தப்பான டிசிஷன் எடுத்ததில்ல. அவரு எனக்கு நல்லதா நினைச்சிருப்பாரு. அண்ணி, நீங்க எல்லாரும் இந்த நிச்சயதார்த்தத்தை ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஜெய், இங்க பாரு. ஐ ஹோப் யூ ஆர் அவேர் ஆஃப் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீ அர்ஜுனை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அர்ஜுனோட சந்தோஷத்துக்காக, அர்ஜுன் சொல்றதை கேட்கணுங்கிறதுக்காக யூ கமிட்டிங் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு இருக்க. உன் லைஃபை நீ தான் வாழணும் ஜெய். அண்ணி, எனக்கு இப்ப இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அர்ஜுன் தான். எல்லாமே அவர் தான். இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அண்ணி, நான் ஒரு டைம்ல என் வாழ்க்கையில நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். அதனால தப்பான முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன். ஆனா அர்ஜுனன் என் விஷயத்துல என்னைக்கும் கேர்லெஸ்ஸா இருந்ததே இல்லை. அவர் என்னை கவனிச்சுக்கிட்டாரு, எனக்கு சரியான வழி காட்டினாரு. அண்ணி, அவரு எப்பவும் என் விஷயத்துல தப்பான முடிவு எடுத்ததே இல்லை. அண்ணி, காவியாவை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அர்ஜுனனை சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். இப்பவே அவ வேணான்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவேன். அவரு சரியான டிசிஷன் தான் எடுத்திருப்பாரு. அண்ணி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் நிலைமையை நினைச்சுதான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. என் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க. என்னால புரிஞ்சிக்க முடியுது அண்ணி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அண்ணி. நல்லாவே நடிக்கிற. சார், குட் மார்னிங் சார். மனோஜ், ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலி சார், அன்னைக்கு முழுசா பேச முடியாம போச்சு. நானே உங்களை நேரில் வந்து இன்வைட் பண்ணலான்னு பார்த்தேன். பிரியாணி எப்படி இருந்தாலும் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நானும் உங்களை இன்வைட் பண்ணலாம் தான். இன்வைட்டா? எதுக்காக இன்வைட் பண்ற? ஜெய் காவியாவோட என்கேஜ்மெண்ட்டுக்காக. ஓ, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நீங்கள் அங்கே இருந்தால் தானே நல்லா இருக்கும். கல்யாண வேலையெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். அண்ணா தான் எல்லா வேலையும் கவனிச்சிட்டு இருக்காரு. தடபுடலா எல்லா வேலையும் ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கு. டோன்ட் வரி மனோஜ், நானும் கவிதாவும் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வாங்க சார். ஓகே, பை சார். எஸ்கியூஸ் மீ சார். சார், அது வந்து அது நீங்கள் பேப்பர் அவுட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுருவீங்கல்ல சார்? மனோஜ், நீ ஒன்று செய். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போ சார். அப்புறம் நீ படித்து பாஸ் பண்ணிடு. ஓகே சார். என்ன சார் சொல்கிறீங்க? வேற என்னப்பா சொல்கிறது? நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிறியே. பேப்பர் இன்னும் செட் பண்ணல. பேப்பர் செட் பண்ணோடனே நான் உனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவேன். டோன்ட் வரி, ரிலாக்ஸ் பா. சார், நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ண தேவையில்லை. தேவையில்லை. ஓகே சார். ஓகே, வரேன் சார். கவிதா, கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணிட்டேன். நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன். இந்த தடவை 5 விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன்.
அவங்களுக்கு இந்த தடவை எந்த சான்ஸும் விடக்கூடாது. நாம எக்ஸாம்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எது ஃபைனல் பேப்பர்னு டிசைட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் கவிதா. இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. இந்த ஆள் வேற ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போதான் நம்மள்ட்ட கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணலன்னு சொன்னாரு, அதுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம கிட்ட டபுள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரோ? ஓகே, see you. மனோஜுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் யாருன்னு காமிக்கிறேன். காசு கொடுத்து என்னையே விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா? அவனையும் அவன் மொத்த கேங்கையும் சேர்த்து பிடிக்கிறேன். அடப்பாவி, பயங்கரமாக ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானே. ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்டே நம்பிக்கை துரோகமா? இவனை சும்மா விடக்கூடாது. பாலா, இதோட நீ காலி. சொல்லு ஜெய். மெயில்ஸ் செக் பண்ணிட்டேன். மீட்டிங்ஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோ. வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லு. ஓகே 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 ஓகே, see you, bye. அர்ஜுன், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க ஜெய்க்கு எது பண்ணாலும் அவர் நல்லதுக்காக தான் யோசிப்பீங்க. சரி, அதுக்காக அவர் மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவர் லைஃப் டிசிஷனை நீங்க ஏன் எடுக்கிறீங்க? எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ண சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஜெய் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஜெய்ய பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அவன் பண்ணுவான். உடனே உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடாத. நீ என்னோட ஒய்ஃப் பிரியா, என்னை மதிக்க கத்துக்கோ. இந்த விஷயத்துக்காக வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏற்பாடெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நீ மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேகமா போய்கிட்டு இருக்க. யார் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல்ல. இல்ல, நீ சொன்னதுதான் சரின்னு ஆர்கியூ பண்ணுவ, அது கூட பரவாயில்ல. ஆனா நீ சொன்னதுதான் சரின்னு நிரூபிக்கிறதுக்கு எல்லார் கூடயும் சண்டை போடுவ, டிராமா போடுவ. இதோ பார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் முடிவு எடுத்துட்டேன். அதை யாருக்காகவும் நான் மாத்த மாட்டேன். புரிஞ்சுதா? நாளைக்கு நம்ம ஹோட்டல் ஹால் பார்க்க போறோம். உன்னோட புருஷன் நான் சொல்றேன். வாயை மூடிக்கிட்டு என் கூட வா. எந்த பிரச்சனையும் பண்ணாத. புரிஞ்சுதா? ஹலோ. சொல்லுங்க. ஆமா, நாளைக்கு நாங்க ஹோட்டல் ஹால் பார்க்க வரோம். யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சேச்சி இது? நான் மனசு வெறுத்து போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு நினைச்சீங்களா? அந்த அளவுக்குலாம் வருத்தம் இல்ல. வருத்தம் இருக்கு. மனசுல நினைச்ச காதல் கை கூடலையேன்னு சின்னதா ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா என்னையும் என் காதலையும் வேண்டான்னு தூக்கி போட்டவனை பத்தி நான் ஏன் நினைச்சு பார்க்கணும்? அதனால என் மனசை நான் இப்போ தேத்திக்கிட்டேன். இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. வைஷு, ஜெய் உன்னை இப்பவும் லவ் பண்றான், அது எனக்கு தெரியும். அவனுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு. அவன் மனசுல இப்பவும் நீதான் இருக்க. என்ன, அவன் வாயை திறந்ததா சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லாமலே பூட்டி வச்சுக்கிட்டோம். அந்த ஜம்ஷத்பூர் காரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒன்றும் இல்ல. அவன் இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாள் என் நினைப்ப அவனை சின்னதா டிஸ்டர்ப் பண்ணும். வேலை, பொண்டாட்டி, குழந்தை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னை டோட்டலா மறந்துடுவான். நானும் அப்படிதான். வைஷு, என்ன பேசுற நீ? இந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரமா மறக்க கூடியது இல்ல. இட்ஸ் நாட் பாசிபிள். அது எனக்கு தெரியும். அர்ஜுன் உன் லைஃப்லயும் ஜெய் லைஃப்லயும் நிறைய விளையாடிட்டாரு. ஆனா இதுக்கப்புறமும் முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப்பான கேம்லாம் விளையாட நான் அவரை விட மாட்டேன்.
ஜெய் வேணா அவருக்கு அடிமையா இருக்கலாம், நான் இல்ல. இதுக்கப்புறம் நான் அர்ஜுனை இந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ நான் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அர்ஜுனோட இந்த சீப்பான கேமுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். அவரை விட பெட்டரான கேமை நான் விளையாடி காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏமா இங்க நடக்கிற எல்லாமே தப்பு தப்பா இருக்கே. என்னடி சொல்ற? ஆமா, ஜெய் கல்யாணத்துக்கு பிரியா வீட்ல இருந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டியா? அவளுங்களை என்ன தேடி கேட்கணும்? சம்பந்தி வீடா லட்சணமா முறை செய்ய வேண்டாமா? அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க, விடு. நீ ஏமா இவ்ளோ வெகுளியா இருக்க? அதான் அந்த தயிர் சொத்துக்காரிங்க நல்லா தாழ்ச்சு தாழ்ச்சு கொட்டுறாளுங்க. என்னடி சொல்ற? ஜெய் அர்ஜுனோட தம்பி மாதிரி, கரெக்டா? அப்படின்னா உன் மருமகளுக்கு மச்சினன் தானே? அப்போ அவங்க ஏதாவது செய்யணுமா வேண்டாமா? மா, சம்பந்தி வீட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. ஏய் விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீயாமா இப்படி பேசுற? அர்ஜுன் கல்யாணத்தப்போ நம்ம என்ன கேட்டாலும் அது எங்களுக்கு பழக்கம் இல்ல, நாங்க அதை செய்ய மாட்டோம், இத நீங்க தான் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அவளுங்க காசை மிச்சம் பண்றதுலதான் குறியா இருக்காங்கம்மா. இதுல வைஷாலி விஷயத்துல ஜெய் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. இதான் சாக்குன்னு ஒதுக்கி வச்சிடலான்னு திட்டம் போட்டாலும் போடுங்கம்மா. இந்த கல்யாணத்தை எடுத்து செய்யறது யாரு? நம்ம அர்ஜுன் தானே? அப்போ அவங்க மச்சின முறை செஞ்சுதானே ஆகணும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அவங்க மரியாதை ஒன்னும் தேவையில்லைன்னு நீ நினைச்சேனா? அவங்க கழுவி கழுவி உன் மூஞ்சிலே ஊத்துவாங்க. பேசாம வாங்கிட்டு அமைதியா வா, சரியா? இந்த பாருமா, நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். செய்யறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நாங்க இத பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அது செய்யுங்க, இவங்களுக்கு இது செய்யுங்க, என்ன இப்படி பண்றீங்க? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? என் மச்சினனுக்கு கல்யாணம் ஆனப்போ எங்க அர்ஜுன் எவ்வளவு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தான். மா, நீ 30,000 கிட்ட செலவு பண்ணலமா? ஆமா, 30,000. ஒரு சவரன்ல மோதிரம் வேற போட்டிருக்க. ஆமா அடி. இத பாருங்க, ஜெய் அர்ஜுனோட தம்பி மாதிரி, அதனால உங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னங்க இது? குடுக்கறதெல்லாம் வேஸ்ட், வாங்குறதெல்லாம் கிஃப்டா? இது பாருங்க ஆண்டி, பிரியா எங்க வீட்டு மருமக. செய்யற முறைய சரியா செய்யணுமா இல்லையா? இந்த பாருங்க, நாங்களும் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ நீங்க எங்க கிட்ட வரதட்சணை கேக்குறீங்களா? மா, என்னம்மா இவங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? இத சொல்லி நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்கம்மா. ஐயே, இதுவே உங்க வீட்டுக்கு வந்தா நல்ல சகுனம், எங்க வீட்டுக்கு வந்தா டௌரியா? நீங்க எங்களை முட்டாளுங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எங்களால எதுவும் பண்ண முடியாது. பொண்ணு வீட்டுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் கொடுக்கணும். டென்ஷனா? கேட்டியாமா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.
நாங்க இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணா ஆக்கிறதுக்கு வந்தோம். ஆனா நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க. நாங்க நீங்க சொந்தக்காரங்க நினைச்சு வந்தோம். ஆனா எங்களை வெளியால தானே பாக்குறீங்க நீங்க. பரவாயில்ல விடுங்க. ஐயோ, வரதட்சணை வாங்குறது பாவம். இது லோய்க்கு எகெயின்ஸ்டானு. எங்களால அங்கனெல்லாம் பண்ண முடியாது. நோ, நாங்க எதுவும் வாங்கவும் மாட்டோம், எதுவும் கொடுக்கவும் மாட்டோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சொந்தங்களை இப்படி தங்கத்தை வச்சு எடை போடாதீங்க. ஏ சுகன்யா, கேட்டல்ல, நான் தான் அங்கேயே சொன்னேன்ல, இதுங்கிட்ட எது கேட்டாலும் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா இப்ப? அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுத்தி கேட்டோம், அவமானப்படுத்தி கூட அனுப்புவாளுங்க. அதுவும் கரெக்ட் தான். வாடி. மா, அத்தை இங்கதான் இருக்கீங்களா? ஹாய் அத்தை. வாங்க மாப்ள. அர்ஜுனே, ஜெய் நிச்சயதார்த்தத்துக்கு ஹோட்டல புக் பண்ணிட்டியா? ஆமாமா, புக் பண்ணி. அர்ஜுன், ஜெயும் காவியாவும் இங்க. வந்துட்டு இருக்காங்க. ஹாய் 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 ஆண்டி. அர்ஜுன் அண்ணா என்னோட என்கேஜ்மென்ட்காக கிராண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுகே, வாடி போலாம். அத்தை ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன? வாங்க இங்க வந்து உட்காருங்க, நான் சொல்றேன். அம்மா உட்காரு. உட்காரு. என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகே, வாடி போலாம். அத்தை ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன? வாங்க இங்க வந்து உட்காருங்க, நான் சொல்றேன். அம்மா உட்காரு. உட்காரு. என்ன மோளே? அத்தை, அம்மா, முதல்ல உங்க 2 பேருக்கும் எங்க எல்லார் சார்பாவும் பெரிய பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். நீங்க 2 பேரும் சூப்பர் மாம், சூப்பர் ஹியூமன். எங்க எல்லாரும் எவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றீங்க, அன்பு காட்டுறீங்க. You are really special in our lives. Thank you for being there. And Atta, happy Mother's Day. தேங்க்ஸ். அம்மா, happy Mother's Day. Thank you so much பிரியா மோளே. கொடுங்க, இது உங்களுக்கான gift. தேங்க்ஸ். நீங்க இப்பதான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாதிரி டயட்டிங் ஏரோபிக்ஸ்லாம் பண்றீங்கல்ல, இதுக்குள்ள weighing scale இருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. மா, இது உனக்கு. இதுல மசாஜர் இருக்கு, எப்ப பார்த்தாலும் முட்டி வலிக்குதுன்னு சொல்றல, இது ஒழுங்கா யூஸ் பண்ணு, சரியா? Thank you. சுகன்யா, இது உங்களுக்கு. என்னது? பேபி பேக். இத பார்த்த உடனே பாப்பா ஞாபகம் வந்துச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்ஸ். அக்கா, திஸ் இஸ் ஃபார் யூ. ரொம்ப தின்னான gift தான், பட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கான வவுச்சர். உனக்கு தேவைப்படும்ல, டயர்டா இருப்ப. நீ ஒண்ணு பண்ணு, ஒரு நாள் ஷவனை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அன்னைக்கு ஃபுல்லா நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா. தேங்க்யூ பிரியா. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. அப்போ சிஸ்டர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு இன்னொரு gift கொடுப்பியா? எல்லா டேக்கும் நானே கொடுக்க மாட்டேன், அன்னைக்காச்சும் நீ எனக்கு கொடு, சரியா? ஓகே. தேங்க்ஸ். என்னை ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எடுத்து குப்பையில போடு. உன்னை எதுக்கு நான் ஜாமீன்ல எடுத்திருக்கேன் தெரியுமா? நீ வெளியே வந்ததும் அந்த அர்ஜுனுக்கு கொடைச்சல் கொடுக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஒருவேளை நீ என்ன டபுள் கிராஸ் பண்ணணும்னு நினைச்ச, திரும்பவும் இதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்ப. என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் மட்டும் ஒரு வேலையில இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டேன். இத்தனை நாள் மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு நான் ஒன்னும் ஈ ஓட்டிட்டு இருக்கல. அர்ஜுனை பத்தி
என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அர்ஜுனோட எல்லா ஆஃபீஸ் ஃபைல்ஸையும் நான் படிச்சிருக்கேன். ஓ அப்படியா? நீ எவ்வளோ பெரிய வேலைக்காரன்னு நானும் பார்க்க தானே போறேன். ம்.